லோத்து இருக்கிற அந்த சோதோம் கோமோரா பட்டணத்தை அழிக்கிறதுக்கு 2 தேவதூதர்கள் வராங்க, தேவ மனுஷர்கள் வராங்க. அப்படி வரும்போது லோத்து அவங்கள தான் வீட்டில் அடைக்கலத்துக்கு தங்க வச்சுட்டான். இந்த ராத்திரி சாயங்காலம் ஆகிட்டு, ராத்திரி நீங்கள் எங்கே தங்குவீங்க, எங்கே சாப்பிடுவீங்க, எங்கே தூங்குவீங்க, வாங்க எங்கள் வீட்டு எனக்கு வீடு இருக்குது அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிட்டு தங்க வச்சுட்டாப்புல. சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த ஊருக்காரனும் மோசமான ஆட்கள் வந்துட்டாங்க கதவை தட்டிட்டு, உன் வீட்டுக்கு நீ விருந்தாள் 2 பேர் வந்திருக்காங்களாம்மா, அவங்கள கொண்டு வா அப்படின்ட்டு பயங்கர வம்புழுத்துட்டு இருக்கிறாங்க. ரேகிங் பண்ணுவாங்களா என்ன பண்ணுவாங்களோ தெரியல, ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க. ஆனால் அக்கிரமம் பிடிச்சவங்க, வெளியே கொண்டு வா, யாரை காட்டி நீ உள்ளே ஏத்தன அப்படின்னுட்டு, நீயே பிழைக்க வந்த பையன் அப்படின்ட்டு கதவை தட்டி உடைக்கிறதுக்கு போகிறாங்க. இப்போ லோத்து உள்ளே வந்துட்டு உள்ளேருந்து வெளியில் வந்துட்டு சொல்கிறான், ஐயா என்ன நம்பி வந்திருக்கிறாங்க. கையை தட்டி, சார் ரொம்ப முக்கியமான வார்த்தை, ஐயா ஏன் நிழல்ல என்னை நம்பி வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒன்றும் நீங்கள் செய்யக்கூடாது, வேணா என்னன்னாலும் பண்ணிக்காங்க. இனி எனக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க, பெண் பிள்ளைகளை நீங்கள் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் என்னை நம்பி வந்திருக்கிற என்னிடத்தில் அடைக்கலமாக வந்திருக்கிற அவங்க மேலே நீங்கள் கையை வைக்கக்கூடாது அப்படின்னு கெஞ்சிறான். அவனுக்கு தகுதி அவ்வளோதான், கெஞ்சிறான். எத்தனை பேர் புரியுது? லோத்துவே அப்படி தன் உயிரையும் தன் 2 பெண் பிள்ளைகளையும் மானமும் போனாலும் பரவாயில்ல, நீ என்னன்னாலும் பண்ணிக்காங்க, என்னை நம்பி வந்தவங்களை நான் தொட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாம்னா, லோத்துக்கே அவ்வளோ கெத்து இருக்கும்னா, சார் நீங்கள் கும்பிடுறவர் எவ்வளோ பெரியவர். எத்தனை பேர் புரியுது? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற நீங்கள் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கி இருக்கிறீர்கள், ஆதலால் பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது, தீமை உங்களை அணுகாது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ டாடி, ஹல்லேலூயா, ஆமென், 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 ஆமென். தேங்க்யூ டாடி, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமாம், அப்படிலாம் விட்டுற மாட்டார். ஆமாம், அப்படிலாம் விட்டுற மாட்டார். சொல்லுங்கள், அப்படிலாம் விட்டுற மாட்டார். என்ன லோத்துவே அப்படி அவனை நம்பி வந்த 2 பேரும் அப்படி பாதுகாப்பான்னா, ஏசப்பா நம்பி வாழ்கிற என்ன எப்படி அவர் கையை விட்டுருவார்? விடவே மாட்டார். உங்களுக்காக பரலோகமே இறங்கும். ஆமேன். உங்களுக்காக அநேக தூதர்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு பணிவிடை செய்ய. ஆமேன். உங்களை பாதுகாக்க, உங்களை உள்ளங்கையில் தாங்க அநேக தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். தூதர்களுடைய பணிவிடைகளை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் தூதர்கள் வருவாய். ஆமேன். 2 தேவ தூதர்கள் வந்தாங்க இல்லையா? அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் அநேக தூதர்கள் மூலமாக தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறாங்க. ஆமாம், இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அவங்க. நீ என்னடா சொல்கிறது வென்று அப்படின்னு லோத்து இப்படிலாமா பைபிளில் இருக்குது அப்படின்றீங்களா? இது நம்ம லாங்குவேஜ் சார். ஆமாம், யதார்த்தம். ஆமாம், நீ என்ன சொல்கிறது வென்று, போடா தள்ளி போடா. ஆமாம், நாங்கள் கதை உடைச்சிட்டு இப்போ உள்ளே போகிறோம் பாரு அப்படின்னதும் 2 தூதர்கள் கையை தட்டி, ஆமேன், 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 உங்கள் மேலே இந்த ஆசீர்வாதத்தை பேசுகிறேன். 2 தூதர்கள் அந்த இக்கட்டிலிருந்து, அந்த நெருக்கடியான சூழ்நிலையிலிருந்து, உயிருக்கு பிரச்சனை, மானத்துக்கு பிரச்சனை, எல்லாம் ஒட்டுமொத்தமாக அவ்வளோதான். இனி கதை முடிஞ்சு, இவங்க ஏதாவது ஒன்று பண்ணிடுவாங்க, இனி என் வாழ்க்கை முடிஞ்சு, என் பிள்ளைங்க வாழ்க்கை முடிஞ்சு, அவ்வளோதான், நாங்கள் அலங்கோலம் ஆயிரும் அப்படின்னு நினச்ச நேரத்தில் 2 தூதர்கள், ஆமாம், இவன் அவங்கள காப்பாற்றலை, அவங்க தான் இவனை காப்பாற்ற போகிறாங்க. இனிமேதான் கிளைமேக்ஸ் ட்விஸ்டில் முடியுது. டப்புன்னு கையை வெளியில் நீட்டி உள்ளே இழுத்துட்டேன். லோத்துவை இழுத்துட்டு தேடி வந்த அத்தனை பேரையும் விரட்டி வந்த, துன்புறுத்தின, இவங்களை காலி பண்ண நினச்சேன், இவங்களை கெடுக்கணும்னு நினச்சேன், சும்மா இருந்த சங்க ஊதி கெடுக்கணும்னு நினச்சேன், சும்மா இருந்தவங்களை சீண்டணும்னு நினச்சேன், ஆமாம், சும்மா இருந்தவங்களை கெடுக்கணும்னு நினச்சேன். அத்தனை பேரையும் தேவ தூதர்கள் குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். அவங்க அங்கே தான் இருக்கிறாங்க, கதவை தேடுறாங்க, கதவே கிடைக்கல. கடைசியில் லோத்துவையும் லோத்தினுடைய மகள்மார் 2 பேரையும், லோத்து மனைவியையும் தேவ தூதர்கள் கையை பிடிச்சி தூக்கி கொண்டு போய், ஆமேன், பட்டணத்துக்கு புறம்பே கொண்டு விட்டார்கள். திரும்பி பக்கம் ஓடி போயிரு, பட்டணம் அழிய போகுது, நீ மட்டும் குடும்பத்தோடு தப்பிச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. எத்தனை பேர் புரியுது? ஆமாம், லோத்துக்கே அவ்வளோ சப்போர்ட்டுன்னா, சிலுவைக்கு முன்னாடி சுய நீதியில் வாழ்ந்த லோத்துக்கே அவ்வளோன்னா, இன்னைக்கு தேவ நீதியில் வாழ்கிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு, ஆமீன், அவருடைய சரீரத்தை இரத்தத்தை புசித்து பானம் பண்ணி, அவரை விசுவாசித்து தேவனுடைய குமாரர்களாய், தேவனுடைய புத்திரர்களாய், இயேசு கிறிஸ்துவனுடைய சீசர்களாய், இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சிகளாய், இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாய், சிலுவையில் அவர் நமக்காக யாவற்றை செய்து முடித்து அந்த செயலின் மேல் வைக்கிற விசுவாசத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற உங்களையும் என்னையும் பிசாசு தொற்றுவான். ஆமாம், வியாதி தொற்றும், வறுமை தொற்றும். ஆமாம், போடா
ஆண்டவரே என் கூடன்னுங்க. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்காக தேவ தூதர்கள் ஊழியம் செய்வார்கள். நீங்கள் போகிற இடத்துல, உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் ஊழியத்தில், உங்கள் தொழிலில், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் விவசாயத்தில் தேவ தூதர்கள் ஆமென் வேலை செய்வார்கள். உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார்கள். அப்படியே நான் உங்களை ப்ளஸ் பண்ணுறேன். ஆமென். இது சும்மா வீண் வார்த்தை இல்லை, நமக்கு நடக்கும் சார். ஆமென். லோத்துவை காப்பாற்றினவன் தேவன். இன்னைக்கு நம்ம உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறோம், சர்வ வல்லவருடைய நிலையில் இருக்கிறோம். வாதை அதை நம்ம சொல்லவே மாட்டோம், அந்த வார்த்தையை யூஸ் பண்ணவே மாட்டோம். ஏன்னா புதிய ஏற்பாட்டில் வாதைங்கிற பேரே கிடையாது. புதிய ஏற்பாட்டில் வாதைங்கிற பேரை ஏசப்பா பயன்படுத்தலை, சீசர்கள் பயன்படுத்தலை, அதனால் நானும் பயன்படுத்த மாட்டேன். அதனால தான் நம்ம தீமைன்னு சொல்கிறோம். உங்களுக்கு ஒரு தீமையும் வராது. உங்கள் பொல்லாப்பு உங்கள் வீட்டை நெருங்கவே நெருங்காது, உங்களுக்கு வராது. ஓகே.